வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட்டில் நமக்கு நல்ல ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பெட்ரூம்ஸும் நல்ல ஸ்பேஷியஸாகவும் காற்றோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. இதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இப்போது வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த பிளாட்டுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 54 feet by 30 feet அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த பிளாட் நமக்கு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம ஸ்டில் ஃபுல்லாக கார் பார்க்கிங்கும், அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் செகண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பில்டிங்கில் நமக்கு ஸ்டார்கேஸ் சென்டர் ஆஃப் த ஹவுஸில் அமைஞ்சிருக்கு. இதனால் இந்த 54 feet லென்த் வந்து நமக்கு ஈக்குவலாக டிவைட் ஆகும் அப்பர் ஃப்ளோர்ஸில். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் லாபி ரீச் ஆன உடனே 2 டோர் நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று வந்து யூட்டிலிட்டி ஏரியா, இன்னொன்று நம்ம ஹாலுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு தாராளமாக நம்ம சர்வெண்ட் என்டர் ஆகிக்கலாம். அதே மாதிரி ஒரு பேக் டோராகவும் இந்த யூட்டிலிட்டி ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லாபிலேருந்து நம்ம லிவிங் ஏரியாவுக்கு என்டர் ஆகிக்கலாம். இந்த லிவிங் ஏரியா நமக்கு ஆல்மோஸ்ட் 19 feet 9 inch by 14 feet அளவில் இருக்குது. இதில் வந்து நம்ம சீட்டிங் ஏரியா வரைக்கும் ஒரு கட் அவுட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம இன்டராக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் மாதிரி நம்ம மேலே ஜாலி ஒர்க்கும் கொடுத்துருக்கோம். இதனால் இந்த ஏரியா நல்லாவே நமக்கு அந்த லக்ஸுரி ஃபீல் நமக்கு கொடுக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த டைனிங் ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 feet 10 inch by 11 feet அளவில் இருக்குது. ஸோ என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஆர்ச் ஓப்பனிங் பார்க்குறோம். இங்கேருந்து நம்ம டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிறோம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து வுட்டன் சீலிங் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு லெவல் டிஃப்ரென்ஸும் காட்டுறோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கவுண்டர் டாப் வாஷ் பேசின் கொடுத்துட்டு க்ராக்கரி யூனிட்டும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம கிச்சனுக்கு ரீச் பண்ணுவோம். கிச்சன் வந்து ஒயிட் அண்ட் வுட் கான்செப்டில் அமைஞ்சிருக்கு. சென்டரில் வந்து ஐலாண்ட் கவுண்டரும் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டடி ஏரியாவுக்கு ரீச் ஆகிறோம். இது வந்து நல்ல ஒரு பிளேஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஸ்விங்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஸ்டோரேஜும் நல்ல லென்த்தியான ஸ்டடி டேபிளும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவும் நம்ம யூனிக்காக காட்டுறதுக்காக ஆர்டிஃபிஷியல் கிளாஸ் கொடுத்துட்டு மேலே வுடன் பிளாங்க் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம காமன் டாய்லெட் ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த காமன் டாய்லெட் நமக்கு ஆல்மோஸ்ட் 5 feet by 8 feet அளவில் ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட்டாக அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்க முடியும். இந்த டாய்லெட்டுனால ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமுக்கு ரீச் ஆகிறோம். இந்த பெட்ரூம் நமக்கு 10 feet 9 inch by 14 feet 10 inch அளவில் நல்ல தாராளமான ஸ்பேஸில் இருக்குது. இதில் வந்து நம்ம உள்ளேயே வார்ட்ரோப்பும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் பார்ப்போம். இந்த செகண்ட் ஃப்ளோரில் நமக்கு நல்ல லான்ச் ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த லான்ச் ஏரியா நமக்கு ஆல்மோஸ்ட் 18 feet by 8 feet அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு சிங்கிள் சீட்டர் சோஃபாவும் கொடுத்துட்டு பேக் வாலில் நம்ம கிரே டெக்ஸ்சர் பெயிண்டடும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ஃப்ரண்டில் இருக்கிற பெட்ரூமுக்கு நம்ம ரீச் ஆகிக்கலாம். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15 feet 7 inch by 11 feet 3 inch அளவில் இருக்குது. இது நல்ல ஒரு கிரே அண்ட் ஒயிட் கான்செப்டில் கொடுத்துட்டு சிம்பிள் ஃபால் சீலிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு டார்க்கான வார்ட்ரோப் கலரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஒரு வாக்இன் வார்ட்ரோப்பும் கொடுத்துட்டு அதிலிருந்து நம்ம டாய்லெட்டுக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த வாக்இன் வார்ட்ரோப்போட மெஷர்மெண்ட் 8 feet by 6 feet 6 inch அளவில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டும் நமக்கு 8 feet by 6 inch அளவில் தாராளமாக இருக்குது. இதனால வெட் அண்ட் ட்ரை ஏரியா இதுக்கு நம்ம பிரிச்சுக்க முடியும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம்க்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் 15 feet 3 inch by 15 feet 3 inch அளவில் இருக்குது. இதில் நம்ம நல்ல லக்ஸுரியஸாக இருக்கணுன்றதுக்காக நம்ம உடன் ஃபால் சீலிங்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி சிம்பிளாக நம்ம ஒரு ஜிப்சம் ஃபால் சீலிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனியும் நமக்கு ப்ரொவிஷன் இருக்கும், அது லேட்டராக பார்ப்போம். ஸோ இங்கேருந்து நம்ம டாய்லெட்டுக்கும் ரீச் ஆகிக்கலாம். ஸோ டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாக்கின் வார்ட்ரோப் ஆக்சஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் நம்ம டாய்லெட் போகிற மாதிரி இருக்குது. இந்த வாக்கின் வார்ட்ரோபோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 feet by 6 feet 10 inch அளவில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டாய்லெட்டோடைய மெஷர்மெண்ட் நமக்கு 8 feet by 5 feet அளவில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பால்கனி ஏரியாவுக்கு ரீச் ஆகிறோம். இந்த பால்கனி நமக்கு ஆல்மோஸ்ட் 14 feet 10 inch by 5 feet அளவில் இருக்குது. இதில் நல்ல ஒரு சீட்டர் கொடுத்துட்டு க்ரீனரியும் நம்ம இந்த பால்கனிக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி மேலே வந்து நம்ம போகலை கொடுத்துட்டு உடன் சீலிங்கும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வாலில் நம்ம வெர்டிக்கல் கார்டனிங்கும் கொடுத்துட்டு இந்த ஏரியாவை நல்ல ஒரு யூனிக்காக காட்டிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெரஸுக்கு ரீச் ஆகிறோம். இந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே லிவிங் ஏரியா சீட்டர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம ஒரு டபுள் லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோன்னு சொன்னோம். ஸோ அங்கேருந்து நம்ம மேலே பார்க்குறச்சு இந்த மாதிரி நம்ம ஜாலி ஒர்க் நமக்கு விசிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி ஹாட் ஏர் வெளியே போகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஓப்பனிங்கும் சைட்ஸில் கொடுத்துருக்கோம். இதனால் ஹாலுக்கு ஹீட் எப்போவுமே சர்க்குலேஷன்லேயே இருக்கும், ஸ்டாக்னண்ட்டு நமக்கு ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.